நான் உங்கள் சிப்பி பாறை ஜோதிடர் ராகவ் ஜெயபாலன். தர்மம் பண்ணுவதிலே ரெண்டு வகை இருக்கு. நம்ம தர்மம் பண்றதுல ரெண்டு வகை இருக்கு. ஜோதிட சாஸ்திரத்துல உயிர்காரகம் என்று சொல்லக்கூடிய 1, 3, 5, 7, 9, 11 என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய உயிர்காரகங்கள் இருக்கிறது. பொருள்காரகம் என்று சொல்லக்கூடிய 2, 4, 6, 8, 10, 12 என்று சொல்லக்கூடிய இரட்டப்பட ராசிகள் இருக்கு. அப்ப மனித வாழ்க்கையில் எந்த மனிதன் அவனுடைய பிறப்புக்கு தக்கன தானம் பண்ணணும். பிறப்புக்கு தக்கன தானம் பண்ணாதான் அது உடனே வேலை செய்யும். தானம் என்பதை விட அது தர்மமாகத்தான் செய்யணும். தானம் என்று சொன்னால் நான் தானம் பண்ணுகிறேன் என்று சொன்னால் நீ தானம் பண்ணுவது எதையோ எதிர்பார்த்து தானம் பண்ணுகிறாய்ன்னு அர்த்தம். அதனால தானத்திற்கும் தர்மத்திற்கும் தர்மம் என்பது எதிர்பாராமல் பண்ணுவதுதான் தர்மம். அதுக்கு பிறகு திரும்ப அந்த தர்மம் பண்றோம். இதுக்கு நம்ம எதுவும் எதிர்பார்க்கல. தானம் என்று சொன்னீர்களா? அன்னதானம் அப்படிங்கிறத விட அன்ன தர்மம்னு சொல்லணும். அன்னத்தை தர்மம் பண்றியா, அன்னத்தை தானம் பண்றேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா தானம் என்பது நீ எதிர்பார்க்கிறாய், தர்மம் என்பது திரும்ப எதிர்பார்க்கறது இல்லையா. நான் கொடுத்துட்டேன், எவ்வளவுதான், என் வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது. அப்ப ஒண்ணு, அதாவது மேசம், மிதுனம், சிம்மம், துலாமு, தனுசு, கும்பம், இந்த 6 ராசிகளில் பிறந்தவர்கள் தான் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் உணவு தானம் பண்ணணும். தான் வளர்ச்சி அடைய வேண்டும், உணவு தானம் பண்ணணும். அதே சமயத்துல ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம், இந்த 6 ராசிகளில் போய் பிறந்தவர்கள் இது பொருள் பற்றுடைய ராசி. அப்ப பொருள் பற்றுடைய ராசி என்பது என்ன சொன்னானது, பிறருக்கு என்ன சொன்னா அவர்களுடைய தேவையை அறிந்து என்ன சொன்னா உங்க கையால பொருளா கொடுக்கணும். சேலை எடுத்துக்கோன்னு பணம் கொடுப்பது அது வேறு விதமான தர்மம். சேலையே எடுத்து கொடுப்பது அது ஒரு பொருள் எடுத்து கொடுக்குறோம். அப்ப எல்லா மனிதனுமே தன்னுடைய தர்மத்தை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். உயிர்காரக லக்கணத்தில் போய் பிறந்தவன் உணவாகவும், பொருள்காரக லக்கணத்தில் போய் பிறந்தவன் பொருளாகவும். ஒரு அகப்பை வாங்கி கொடுத்தாலும் அது தானம் தான், பொருள் தானம். ஒரு சின்ன என்ன சொல்றான்னா முக்காளி வாங்கி கொடுத்தாலும் அது பொருள் தானம் தான். அப்ப உணவு அல்லது பொருள், இந்த 2 ஆதிபத்தியம் தான் இங்க வேலை செய்யும். பரிச்சு